அஞ்சலி பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க ராகவ் கிட்ட. இங்க பாருங்க, இந்த பத்திரத்துல என்னால கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை அப்படியே கிழிச்சு போடுறாங்க. கிழிச்சு போட்டோன்னே ராகவுக்கு அப்படியே கோவமா வருது. உங்களுக்கு இந்த பத்திரத்துல சைன் பண்ணா போதுமா? 6 மாசத்துக்கு நான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொல்றீங்க. இந்த சைன் பண்றத நம்புறத கூட என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? நான் அப்படி என்னங்க உங்களுக்கு தப்பு பண்ணேன்? அந்த முரளியை பத்தி முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லலை. அதுக்காக என்ன ஒரு புழு பூச்சி மாதிரி ஒரு கேவலமா நடத்துறீங்க. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ அடிக்கடிக்க பண்ணுற பிளாக்மெயிலாம் என்னால் தாங்க முடியல, அதனால் நீ சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கோவம் வருது அபிக்கு. ஆமாம், நீங்கள் போடுற ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணுமா? உங்களை பிளாக்மெயில் பண்ணணுமா? அப்படிலாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லைங்க. நான் பண்ணணும்னு நினச்ச எல்லாமே பண்ணுவேன். அப்படி உங்ககிட்ட மறைச்சி தான் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்படி சைன் பண்ணு, நீ பண்ணால் மட்டும்தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் இந்த சைனை தான் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம், நீ இப்படிலாம் பண்ணுவ, சைன் பண்ண மாட்ட, இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் இன்னொரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், நீ எனக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சைன் பண்ணுறாங்க. பண்ணும்போது பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் படுற சந்தேகத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒன்று, முரளி கெட்டவன் நான் நிரூபிச்சிட்டதுக்கு அப்புறம் என் கூட சேர்ந்து வாழு. பாட்டி வருத்தப்படுவாங்க, அஞ்சலி அக்கா வருத்தப்படுவாங்க. என்கிட்ட நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க, காயப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. அந்த சைன் பண்ணிட்டோன்னே அந்த பத்திரத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ராக்குள்ளே வைக்கிறாரு. வைக்கும் போது அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நீ அந்த முரளியோட பேசுறத கூட நான் பெருசாக எடுத்துக்கலை. உன்னை நான் தண்ணியில் விழுந்தவொடனே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ரூம்குள்ளே ஒரு லெட்டர் இருந்தது பற்றியா? அதை பார்த்த உடனே தான் உன் மேலே அவ்வளோ ஒரு தப்பான எண்ணமே எனக்கு வந்தது. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அந்த லெட்டரை அப்படியே அந்த கபோர்டில் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு படித்து பார்க்குறாரு. இந்த லெட்டரை நான் படித்து பார்க்கலன்னு நீ நினச்சியா? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அப்படியே அங்கே வைக்கிறாரு. கண்டிப்பாக 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்கவே கூடாது, நான் இருக்கவும் விடமாட்டேன். அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் பிறக்கட்டும். பிறந்த உடனே அந்த குழந்தைக்காகவே அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அஞ்சலி அக்காவையும் குழந்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் நீ இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை உள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு வெளியே வராரு. வந்தவொடனே எல்லாருமே வெளியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி, அஞ்சலி எல்லாருமே. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, இந்த பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க. ஆமாம் அஞ்சலி, இந்த குழந்தை சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ முரளிக்கிட்டையும் காட்டுறாங்க. முரளி, ஆமாம் ஆமாம் அஞ்சலி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ராகவ் வராரு. வந்தவொடனே ஃபைல் கொடுக்குறாரு. பாட்டி, இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே கூடாது. நான் எதுவும் செக் பண்ண மாட்டேன். இந்த வீட்டோட பெரிய மனுஷன் என்னை யாருமே மதிக்கிறதே இல்லையே. இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண மனுஷியாக தான் நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் சைன்லாம் பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே நிற்கிறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அஞ்சலி அக்காட்ட போய் பேசுகிறாரு. அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை. அப்பா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அஞ்சலி அக்கா, நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சமாதானம் ஆகிட்டோம். அவர் என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஆனால் நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. ஒரு 2 நாள் பேசாமல் இருப்பீங்க நான் நினச்சேன். நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வேண்டாங்க்கா, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அப்படியே அஞ்சலி கேட்குறாங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, ஆமாக்கா, எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் மீட்டிங்க்கு போனால் கூட என்னோடய மைண்ட் அப்படியே டைவர்ட் ஆகுதுக்கா. எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. நீங்கள் என்கிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி. அக்கா, நீங்கள் கண்டிப்பாக பேசுங்க. என்னால் தான் நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குதுக்கா. நீங்கள் பேசுங்க, உங்கள் தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. உடனே ராகவ் அப்படியே கிட்ட வராரு. அப்படியே அஞ்சலியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து அப்படியே பாசமாக பேசிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அப்படியே ராகவ் அழறாரு. இல்லைடா, நீ அப்படியே நடத்துறது எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுடா, அதான்டா நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அக்கா, இனிமேல் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு. பாட்டி, நீங்களும் பேச வேண்டியது தானே அப்படின்னு அக்கா சொல்கிறாரு. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. பாட்டி, தயவு செய்து பேசுங்க பாட்டி, உங்கள் பேரன் தானே, நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அபி அப்படியே கிட்ட வராங்க.
என்ன பேச மாட்டீங்களா, நான் வரேன் அப்படின்னு ஆகாஷ் 2 பேரோட கையை பிடிச்சி வைக்கிறாரு. ராகவ், பாட்டி 2 பேருமே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. 2 பேர் தோளோட கையில் கை போட்டுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பார்க்குறாரு முரளி. என்ன இவங்களுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது, நைட் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ எதுவுமே நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு முரளி. அந்த ரெக்கார்டு எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. முரளி, சுந்தரி 2 பேருமே அபி பேசுகிற எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ 6 மாதம் தான் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறீங்களா, அதுக்கப்புறம் வாழ மாட்டிங்களா, அது போதும், உங்கள் 2 பேருக்குள்ள இடைவெளியை அதிகமாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாரு. அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அபி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ்லாம் ஆடுறாரு. அப்போ 2 பேருக்குள்ளே எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரையும் சேர்ந்து எங்கேயாவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே எல்லாரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டு போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே அப்படியே உள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த ரெக்கார்டிங்லாம் தேடுறாரு. அங்கே சுந்தரி வந்து மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அத்தை தேடுங்க அத்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் தேடுறாங்க. அதுக்குள்ளே யாரோ கதவை தட்டுறாங்க. இன்னும் யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி யோசிக்கிறாரு. ஐயோ யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக இருக்காரு. யாராக இருக்கும், எதுக்காக வந்திருக்காங்க, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தானே போனாங்க, யார் வந்திருப்பா திரும்பி தெரியலையே, ஐயோ மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பதட்டமாக இருக்காரு. என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எல்லாருமே ராகவ் ரூமில் இருக்காங்க. என்ன